திரிசந்தி தேசத்தில் வாழ்ந்து வந்த கௌதம முனிவரோட பக்தி கிணங்க அவரோட பயத்தை போக்குறதுக்கு சிவபெருமானும் பார்வதியும் மனுஷ ரூபம் கொண்டு கௌதமர் கூடவே இருந்தாங்க. அதனால கௌதமர் சிந்துராஜனோட கொடுமையில இருந்தோம், அவர் மேல இருந்த பயத்துல இருந்தோம் அவர் தப்பிச்சு இருந்தாரு. ஆனா இப்படியே இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு விடிவு காலம்னே இருக்காது. கௌதமருக்கு மட்டுமே நம்ம பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. சிந்துராஜனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்வதி யோசிக்கிறாங்க. பார்வதி யோசிச்சு சிவபெருமான்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ சிவன் சொல்றாரு, அதுவும் சரிதான், நான் தான் சிந்துராஜனுக்கு வரம் கொடுத்தேன், அப்படிங்கிறதுனால நானே போய் சிந்துராஜனை அழிக்க முடியாது, ஏன்னா ஒரு சிறந்த சிவபக்தனும் கூட. அப்படிங்கிறனால அவரை வதம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அப்போ விநாயகரை நம்ம வர வைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மனித ரூபத்தில் இருக்கோம், அதனால அவரை வர வைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்மளும் மனுஷங்க மாதிரியே தவம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பார்வதி தேவி எப்படி தவம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தவம் பண்றேன்னு சொல்லி அவங்க சிவபெருமான் கேட்குறாங்க. சிவபெருமான் விநாயகரை வர வைக்கிறதுக்கு எப்படி தவம் பண்ணணும்னு சொல்லி பார்வதிக்கு உபதேசம் பண்றாங்க. இதை கேட்டு பார்வதி தேவி ரொம்ப அமைதியாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தி ரொம்ப மன அமைதியோட விநாயகர் நோக்கி கடுமையாக தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்வதி தேவி கடுமையாக விநாயகர் நோக்கி தவம் பண்ணதை பார்த்து விநாயகர் மனசு இறங்கி வந்தாரா, சிந்துராஜனை வதம் பண்ணாரா, விநாயகருக்கு சிந்துராஜனை வதம் பண்ணுற அளவுக்கு பலம் இருக்கா அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பன்னெண்டு ஆண்டு காலம் ஏகாசர மந்திரத்தை நீ மனசுலேயே நினச்சிக்கிட்டு அந்த விநாயகன் நோக்கி நீ தவம் பண்ண அப்படின்னா அந்த விநாயகனோட காட்சி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நீ விநாயகன்கிட்ட என்ன கேட்குற அப்படின்னா, விநாயகர் பெருமானே நீங்களே எனக்கு குழந்தைய பிறக்கணும், அப்போ நீங்கள் சிந்துராஜனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி ஈசன் சொன்னதை கேட்ட உடனே தேவியும் மைரேச விநாயகர் ஆலயத்தில் போய் அவர் விநாயகனை நோக்கி 12 ஆண்டு காலம் ஏகாசர மந்திரத்தை மனசில் சொல்லி சொல்லி அவங்க தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேவி பண்ண கடுமையான தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமான விநாயகர் தேவி முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. விநாயகரை பார்த்தோம் அப்படின்னா கோடி சூரியனோட சக்தியோட அவரோட தேஜஸ் உருவத்தோட அவர் காட்சி கொடுக்குறாரு. விநாயகர் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபத்தில் நிற்கிறாரு. விநாயகரை பார்த்தோம் அப்படின்னா மும்மூர்த்திகளோட திருமுருங்களோடு அவர் விஸ்வரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு 6 கைகள் இருந்துச்சு. அந்த 6 கைகளிலுமே ஆயுதங்கள் ஏந்தி இருந்தார். அவர் ரிஷப வாகனத்தில் உட்காந்துட்டு தேவி முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. தேவி விநாயகரை பார்த்து வணங்குறாங்க. அப்போது விநாயகர் சொல்கிறாரு, தாயே நீ என்னை வணங்காத, உனக்கு நான் மகனாக பிறந்து இந்த சிந்துராஜன் நான் அழிப்பேன், தேவர்களையும் சிறையிலேருந்து மீட்டெடுப்பேன், மக்களுக்கும் நான் சந்தோஷ காலத்தை அப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, தினம் மயூரேச விநாயகர் ஆலயத்தில் இருந்து விநாயகருக்கு பூஜைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு, வாரங்கள் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அந்த ஆலயத்தில் காட்சி கொடுத்தாரு. அவர் எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா, அவர் மிகப்பெரிய விஸ்வரூபத்தோட காட்சி கொடுக்குறாரு. அவர் உடல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான சூரியனோட ஒளியோட வீசுறாரு. இதை பார்த்த உடனே பார்வதி திகச்சு நிற்கிறாங்க. அவங்க விநாயகரை பார்த்து சொல்றாங்க, இறைவா நீ இப்படி கோடி சூரியன் ஒளியோடு நீ நிற்கிற, நான் மானிட ரூபத்தில் இருக்கேன், அப்படிங்கிறதுனால என் கண்களால் உங்களை பார்க்க முடியல, அதனால நீங்கள் இப்படி இருக்காதீங்க, உங்கள் தேஜஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்வதி கேட்ட மாதிரியே விநாயகர் தன்னோட தேஜஸை கொஞ்சம் குறைக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாங்க, விநாயகர் பூமிக்கும் வானத்துக்கும் மிகப்பெரிய உருவத்தில் நிற்கிறாரு. அவருக்கு கணக்கற்ற முகங்கள் இருக்குது, கணக்கற்ற கைகள் இருக்குது, கணக்கற்ற கால்கள் இருக்குது. அவர் இப்படி விஸ்வரூபத்தோடு நிற்கிறது பார்த்த உடனே பார்வதி ரொம்ப ஆச்சரியமாக விநாயகரை பார்த்து வணங்கி, நீங்கள் எனக்கு குழந்தை உருவத்தில் வரணும், என்னோட குழந்தையா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பார்வதி கேட்ட மாதிரியே விநாயகரும் ஒரு குழந்தையா மாறி 3 கண்களோட 6 கைகளோட அந்த குழந்தையோட மார்பில் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவே குடிகொண்டு இருந்தார். இதை பார்த்து அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது கீழே குழந்தை உருவமாக மாறி பார்வதியை பார்த்து அம்மா அப்படின்னு ஓடி கட்டி அணைக்கிறாங்க. பார்வதிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் தன்னோட மகனை கட்டி அணைச்சி அவங்க பாசத்தோட முத்தமிடுறாங்க. இப்படி குழந்தை உருவில் வந்த விநாயகர் பார்வதியோட அங்கே வளரவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சிந்துராஜனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவருக்கு திடீர்னு அவரோட இடது தோள்களும் இடது கண்களும் துடிக்க ஆரம்பிச்சது. இந்த செய்தி கேட்ட உடனே தேவர் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு கெட்ட சகுனம், அப்படின்னா சிந்துராஜனோட அழிவு அப்படிங்கிறது வரப்போது, விநாயகர் இந்த மண் உலகத்தில் பிறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் நமக்கு இங்கே சிந்துராஜனோட கஷ்ட காலத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போறாருன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஆனால் சிந்துராஜனுக்கு இந்த
சகுனத்தை பார்த்ததுலேருந்து அவனுக்கு ஒரு மனசில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. என்னடா இது, நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு கெட்ட சகுனமாக இருக்கே, நம்மளை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா, அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஏன் கெட்ட சகுனங்கள் வருதுன்னு சொல்லி அவர் குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் திடீர்னு ஒரு அசரீரி கேட்குது. என்ன அப்படின்னா, சிந்துராஜனே நீ ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டு இருக்க, உன்னை கொல்றதுக்கு திரிசந்தி அப்படின்ற நகரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்து அங்கே வளர்ந்துட்டு இருக்கு, அதனால நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி அசரீரி வந்து சொல்லுது. இதை கேட்ட உடனே சிந்துராஜனோட கண்கள் எல்லாமே கோவப்பழம் போல செவக்குது. என்னை அழிக்கிறதுக்கு யார் இருக்கா, அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அந்த குழந்தை வளர்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கொன்று அதை யமலோகத்துக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சிந்துராஜன் ரொம்ப கோவமாக அவரோட வாளை எடுத்துகிட்டு அவர் கிளம்ப ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் சிந்துராஜனோட கோவத்தை பார்த்து அசுரர்கள் எல்லாமே சிந்துராஜனை வந்து கொஞ்சம் சாந்தமடைய சொன்னாங்க. நீங்கள் வந்து போகாதீங்க, நீங்கள் வந்து மிக வீராதி வீரன் சூராதி சூரனாக இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தையை அழிக்கிறதுக்கு நீங்கள் போனது அப்படிங்கிறது அது உங்கள் வீரத்துக்கு வந்து இழுக்காக இருக்கும், அதனால் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாமே அந்த சிந்துராஜன்கிட்ட சொல்கிறாங்க. சிந்துராஜனும் சரி, அதுவும் சரிதான், அது ஒரு சின்ன குழந்தை கொல்றதுக்கு நான் ஏன் போகணும், அசுரர்களான நீங்களே பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அசுரர்கள் எல்லாமே சேர்ந்து திரிசந்தி அப்படிங்கிற நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருக்க விநாயகரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த சின்ன குழந்தையை கொல்றதுக்கு இவ்வளோ அசுரர்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கிருத்திராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து நான் வந்து கழுகா மாதிரி இந்த கணேசனை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுகா மாதிரி அந்த கணேசனை கொல்ல போனாங்க. ஆனால் கணேசன் அவரோட சக்தியால் கிருத்திராசுரனை கொன்னுடுறாரு. இதை பார்த்த உடனே கேமாசுரன் அப்படிங்கிற அசுரனும் குசலாசுரன் அப்படின்ற அசுரனும் வந்து என்னடா இது, கிருதராசுரனே வந்து இந்த குழந்தை கொன்றுச்சு, அப்படின்னா இந்த குழந்தை சாதாரண குழந்தையாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து சாதாரணமாக எடை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய 2 பெருச்சாளிகளை மாறி விநாயகரை வந்து கொல்றதுக்காக போகிறாங்க. எப்படியா இந்த குழந்தையை நம்ம வந்து கடிச்சு கொதறிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தை செத்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பூனையை மாறி அதில் ஒரு எலியை கொன்றுறாரு. பார்த்து கோவப்பட்ட இன்னொரு அசுரன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பூனையாக மாதிரி அந்த விநாயகர் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ விநாயகர் நாயாக மாதிரி அந்த பூனையை அடித்து கொன்னுடுறாரு. இப்படி இருக்கிறப்ப தான் பாலாசுரன் வந்து யோசிக்கிறாரு, இந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம விசித்திரமான உருவங்களை எடுத்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தைய வந்து நம்மளை ஈஸியாக கொன்றும், அதனால நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு முனிவனை போல நம்ம ஒரு உருவம் எடுத்து நம்ம இந்த குழந்தைய வந்து ஏமாற்றி கொண்டுடலான்னு சொல்லிட்டு அந்த பாலாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து ஒரு முனிவனை போட ஒரு வேடம் அடைஞ்சு அந்த குழந்தைகிட்ட போய் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த விளையாட்டில் எப்படியா அந்த குழந்தை கொண்டலான்னு முயற்சி பண்ணுறப்போ விநாயகர் வந்து சாதாரணமாக இருப்பாரா, அவர் சூட்சமமாக அந்த பாலாசுரனையும் கொண்டுடுறாரு. இதை பார்த்த உடனே வியோமாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அவன் பயப்படுறான். என்னடா இது, இந்த குழந்தைய வந்து எல்லாரையும் கொண்டுடுறாங்க, இந்த குழந்தைக்கு நம்ம பயத்தை வச்சாதான் இந்த குழந்தைய நம்ம அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வியோமாசுரன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி அவன் வளர்றான். அது வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. அந்த மரமாக இருந்து அந்த குழந்தையை கொல்றதுக்காக போகிறான். அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த விநாயகர் வந்து அந்த மரத்தை அடித்து சுக்குநூறாக உடைக்கிறாரு. இப்படி இந்த சின்ன குழந்தையை கொல்றதுக்காக போனால் ஒவ்வொரு அசுரர்களும் இறக்குறத பார்த்த உடனே சதமகிஷி பஷினி அப்படின்ற ஒரு அரக்கி வந்து ரொம்ப கோபமாகறா. என்னடா இது, ஒரு குழந்தைய உங்களால் கொல்ல முடியல, நீங்களா என்னடா அசுரர்கள் அப்படின்னு பேரை சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரக்கி வந்து அந்த குழந்தையை கொல்றதுக்காக வரா. அந்த அரக்கி யாரு அப்படின்னா அவள் வந்து ஒரு நாளைக்கு 100 எருமைகளை வந்து உணவாக சாப்பிட்ற ஒரு மிகப்பெரிய அரக்கியாக இருந்தா. அந்த அரக்கி என்ன பண்ணுறேன்னா ஒரு அழகான ஒரு பெண் உருவம் எடுத்து அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பாலகணேசரோட விளையாடுற மாதிரி அவங்க போகிறாங்க. விளையாடிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு இவங்க வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப உயரத்துக்கு போன உடனே அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய பாலகணேசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரக்கியோட காதை பிடிச்சி அவர் திருகுறாரு. அந்த காதை திருகின வழி தாங்க முடியாமல் அந்த அரக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பாலகணேசர் கீழே விட்டுட்டு அவங்க கீழே விழுந்து இறக்கவும் செஞ்சிடறாங்க. பாலகணேசர் அப்படியே ஒரு இறக போல மிதந்து வந்து பூமியில் நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயங்கரமாக கோவம் வருது. என்னடா இது, இவ்வளோ பெரிய அரக்கி இவ்வளே கொண்டுட்டாரா, கண்டிப்பாக இந்த குழந்தை நம்ம சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது, நம்ம இன்னும் கொடூரமான தாக்குதல்கள் கொடுத்தா தான் இந்த குழந்தைய நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து மற்ற அசுரர்கள் வந்து யோசிக்கிறாங்க, தனித்தனியாக போய் நம்ம சண்டை போட்டால் தானே இந்த குழந்தைய வந்து நம்மளை கொன்றுது, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காடாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து ஆமையாக மாதிரி அவன் கொல்றதுக்கு வரான். அசகாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பா மாதிரி அவன் கொல்றதுக்கு வரான். கமலாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து பறவையா மாதிரி அவன் வானத்துல இருந்து அடிக்கிறதுக்கு வரான். இப்படி எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு வராங்க. ஆனால் யாருமே வந்து விநாயகரோட சக்திக்கு முன்னாடி நிற்கவே முடியல. விநாயகர் எல்லாரையும் ரொம்ப எளிமையாக அடித்து கொன்னுடுறாரு. இப்படி 3 பேர் ஒன்றா சேர்ந்து விநாயகரை கொல்றதுக்காக போன அசுரர்கள் செத்ததை பார்த்த உடனே
அப்போ துந்துபி அப்படின்ற ஒரு அசுரன் வந்து யோசிக்கிறான், இவர் வந்து குழந்தை தானே, இந்த குழந்தையை ஏமாத்துறதுக்கு நம்ம ஏன் வன்முறையை கையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த துந்துபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு சின்ன பையனை மாதிரி உருமாறிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் நிறைய நாகப்பழங்கள் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த நாகப்பழங்கள் எல்லாமே கொடிய விஷயங்கள் கொண்ட நாகப்பழமாக இருந்துச்சு. அந்த பழத்தை நேராக போய் விநாயகர்கிட்ட போய் கொடுக்குறாரு. இந்தா நீ நாகப்பழம் சாப்பிடு, நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சிறு குழந்தையா இருக்க விநாயகரும் என்ன பண்ணுறாருன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த நாகப்பழத்தை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட மோதகங்கள் இருக்குது, அதை நீ சாப்பிடுன்னு சொல்லி அவர் கையில் இருந்த மோதகங்கள் எல்லாமே வந்து அந்த அசுரன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தையா இருக்கிற அசுரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விநாயகர் கொடுத்த மோதகத்தை அவர் சாப்பிட்றாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு வந்து அந்த கொடிய விஷயங்கள் தடும் நாகப்பழங்கள் ஒன்றுமே செய்யலை, அவர் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து இந்த அசுரன் வந்து மோதத்தை சாப்பிட்ட உடனே அவருக்கு கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து ரத்தம் கக்கி கீழே விழுந்து சாகுறாரு. இந்த அசுரன் சாகிறத பார்த்த உடனே விநாயகர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, துந்துபி அப்படின்ற அசுரன் வந்து ஒரு குழந்தை உருவத்தில் வந்திருக்க கூட தெரியாத அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஏமாளியாக இருப்பேன், எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணாது, எனக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது உனக்கே திரும்ப போயிடும், அதுதான் வந்து அதனால தான் நீ வந்து செத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே மற்ற அசுரர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த அசுரர்கள் மட்டும்தான் விநாயகரோட சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. வீமாசுரன், விகிர்த்தாசுரன், கர்மாசுரன், கடகாசுரன் அப்படின்ற அசுரர்கள் எல்லாமே விநாயகரோட சண்டை போட்டு அவங்க விநாயகர் ஜெயிக்க முடியாமல் அவங்க அந்த போர்லேயே இறந்தாங்க. இந்த பக்கம் சிந்துராஜன் வந்து பயங்கர குழப்பத்தோட அவர் ஆர்வத்தோட காத்துட்ருக்காரு. போன அசுரர்கள் இன்னும் வரல, அவங்க அந்த குழந்தையை கொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, என்னடா அது நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு குழந்தையை கொள்றதுக்கு எவ்வளோ நேரமா, ஒருவேளை அந்த குழந்தை வந்து அசுரர்கள் எல்லாத்தையும் கொன்றுச்சா அப்படின்றது நமக்கு தெரியல, இருந்தாலும் இருக்கும், ஏன்னா அது நம்மளை கொல்ல வந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க, அப்படிங்கிறப்போ இந்த அசுரர்களை கொள்கிற அளவு கூட சக்தி இல்லாமலா இருக்கும், அதனால் நம்மளே போர்க்களத்துக்கு போவோம், நம்ம கையால் அந்த குழந்தையை கொன்னாதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு போர்க்களத்துக்கு கிளம்புறாரு. இப்படி போர்க்களத்துக்கு கிளம்பிட்டு இருந்த சிந்துராஜன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற எல்லா அசுரர்களையும் வர வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய அசுர படைகளை ஒன்று திரட்டிட்டு இருக்காரு. அவர் போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து தேவகுலத்து சிற்பியான விஸ்வகர்மா வந்து விநாயகர் பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ விஸ்வகர்மா வந்து விநாயகர் பார்க்கறதுக்கு அந்த திரிசந்தி தேசத்தில் வந்து விநாயகரை பார்த்து வணங்குறாங்க. அப்போ விஸ்வகர்மா சொல்கிறாரு, உங்ககிட்ட வந்து ஆயுதங்கள் அப்படின்றது கிடையாது, அதனால் உங்களுக்கு நான் ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது விநாயகர் சொல்கிறாரு, என்ன ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இவர் வந்து விஸ்வகர்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமயம் சூரிய பகவான் கிட்ட வந்து நிறைய அழிக்கக்கூடிய கதிர்கள் வந்து இருந்துச்சு, அந்த கதிர்களால் நிறையா விஷயங்கள் அழிய கொண்ட கூடியதாக இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த அழிக்கக்கூடிய கதிர்கள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தேன். அந்த கதிர்களால் நான் என்ன பண்ணேன், ஒரு மிகப்பெரிய சூழாயத்தை உருவாக்கினேன். அந்த சூழாயத்தை தான் நான் சிவபெருமான்கிட்ட பரிசாகவும் கொடுத்தேன். அந்த கதிர்கள் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு நான் சில ஆயுதங்கள் செஞ்சுருந்தேன். அதை வச்சு நான் கோடாரி செஞ்சுருக்கேன், பாசம் அப்படிங்கிற ஆயுதம் செஞ்சுருக்கேன், அங்குசம் அப்படிங்கிற ஆயுதம் செஞ்சுருக்கேன். இது மூணும் வந்து உங்களோட அம்சம் பொருந்திதான் இருக்குது, அதனால் இந்த மூணும் உங்ககிட்ட இருக்கட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போர்க்களத்தில் வந்து வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மகாவிஷ்ணுவோட தாமரை மாலை கொண்டு வந்திருக்கேன். இந்த தாமரை மாலையை நீங்கள் அனுபவிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது உறுதிதமாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த விநாயகர் வந்து அந்த 3 ஆயுதங்களையும் அவர் கையில் ஏந்திக்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக விஸ்வகர்மா பார்த்து, கவலைப்படாதீங்க, மகாவிஷ்ணுவோட தாமரை மாலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. விஸ்வகர்மாவை வணங்கிட்டு வெற்றி நமக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி விஸ்வகர்மா போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு உதவி பண்ணும் விதமாக சுப்பிரமணியர் வந்து அவரோட மிகப்பெரிய படைகளை வர வைக்கிறாங்க. அந்த படைக்கு வீரபாகு தளபதியாகவும் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நந்திதேவர் வந்து அவர் மிகப்பெரிய சிவகடங்களோட மிகப்பெரிய சிவப்படைகளை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்படி 3 படைகளும் ஒன்று சேர்ந்து விநாயகருக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த சிந்துராஜன் வந்து அவனோட அசுர படைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த திரிசந்தி பட்டணத்தை சுற்றி அவங்க முற்றுகையிட செஞ்சாங்க. அந்த சமயத்தில் விநாயகர் கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் நேராக போருக்கு போக ஆரம்பித்தார். சுப்பிரமணியரோட படையும் நந்திதேவரோட படையும் வந்து அங்கே போரில் அசுரர்களை வெட்டி வீழ்த்திட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் விநாயகர் என்ன பண்ணுறேன்னா, இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த போருங்கிறது முடியாது, சீக்கிரம் முடியணும் அப்படின்னா நான் வந்து அந்த சிந்துராஜனை நேருக்கு நேர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் சிந்துராஜனை தேடி போகிறாரு. சிந்துராஜன் நேராக பார்க்குறாரு. பார்த்த உடனே சிந்துராஜனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா இது, இந்த சின்ன குழந்தை இந்த பால கணேசனா நம்மளை வந்து கொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல அஸ்திரங்களை வந்து விநாயகர் மேலே பிரயோகிக்கிறாரு.
விநாயகர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் கையில் இருந்த கோடாரியை வச்சு அந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளுறாரு. அந்த அஸ்திரங்கள் எதுவுமே விநாயகர் மேலே படாமல் போகுது. எல்லாமே வீணாக போகிறத பார்த்த உடனே சிந்துராஜனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அந்த சமயத்தில் தான் சிந்துராஜன் யோசிக்கிறார், இந்த விநாயகரை நம்ம அஸ்திரத்தால் கொல்ல முடியாது போல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாள் வீசி இந்த விநாயகரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட உடைவாளை எடுக்கிறாரு. எடுத்து வேகமாக அந்த விநாயகரை நோக்கி அவர் ஓடுறதுக்கு வராரு. அந்த சமயத்தில் தான் விநாயகர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருந்த கோடாரியை எடுத்து அந்த சிந்துராஜனோட மார்பை பார்த்து ஓங்கி வீசுறாரு. அந்த கோடாரி சுற்றிக்கிட்டே அந்த மார்புக்கு மேலே பட்டு சிந்துராஜனோட உடலை 2ஆக பிளந்து எடுக்குது. சிந்துராஜன் அந்த இடத்துலேயே செத்து கீழே விழுகிறான். இப்படி சிந்துராஜன் செத்து கீழே விழுகிறத பார்த்த உடனே வீரபாகு அவர் கையில் இருந்த சங்கு எடுத்து அவர் முழங்க ஆரம்பிக்கிறாரு. போரில் விநாயகர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து அவங்க சரணடைகிறாங்க. நாங்கள் இனிமேல் போர் பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பாதிக்கு பாதி பேர் ஓடி அவங்க பாதாள லோகத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்படி சிந்துராஜனோட நிலை தடுமாறி இருந்த உலகத்தையும் விநாயகர் சிந்துராஜனோட வதம் பண்ணி அவர் உலகத்தையும் சமநிலைப்படுத்த செஞ்சார். தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கவும் செஞ்சார். மக்களுக்கு கஷ்டங்கள் போக்கி அவங்களுக்கு நல்ல விஷயங்களும் கொடுத்தாரு. அன்னையிலிருந்து பூலோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க விநாயகரவே கும்பிட ஆரம்பித்தாங்க. விக்னத்தை போக்கும் விக்னேஸ்வரனை அவர் பூலோகத்தில் காட்சி கொடுக்கவும் ஆரம்பித்தார்.